இன்று நமது பகுதியிலே வளர்ந்து வாழ்ந்து நம் நாட்டுக்காக உயிரை வீர தியாகம் செய்த வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜர் அவர்களின் 10வது நினைவேந்தல் நிகழ்ச்சி. அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை இந்த இடத்திலே நடத்த வேண்டும் என்று மிகவும் அரும்பாடுபட்டவர்கள் நமது நண்பர் ராம்குமார் சார் அவர்களும் நமது நகர்மன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் திருமதி ஜான்சி மேரி சகிலா ஜான்சி மேரி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அந்த ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் விமானப்படையைச் சேர்ந்தவர் இந்த பிளாட்டில் இருக்கார், அவர் பாலகிருஷ்ணன் அவர் பண்ணார். அவர்கள் எடுத்த அத்தனை முயற்சிக்கும் இந்த பார்க்கை நன்கு பராமரித்து வருகின்ற ஜெயம் மகளிர் சுய உதவி குழுவினர் முழு உதவி செய்தார்கள். நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தினார்கள். இன்று இந்த நிகழ்ச்சி காலையிலே நடந்தபோது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமானவர்கள் கலந்து கொண்டார்கள், ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே அந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் பெற்றோர் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்தது. வந்த அனைவரும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அந்த வீர திருமகனை பெற்ற தாய் தந்தையரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். அதன் பிறகு இங்கே 5வது மண்டல குழு தலைவர் திரு இந்திரன் அவர்கள் அங்கே வந்து சிறப்புரையாற்றினார்கள். கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் வந்து இங்கே அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார்கள். அனைவருக்கும் சுவையான மோர் வழங்கப்பட்டது. அதை கதிர்காமர் என்பவர் அதை இலவசமாக வழங்கினார். கடைசியில் இதிலே ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த இடத்திலே அந்த முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு ஒரு மாறுபளவு சிலை வைக்க வேண்டும் என்று திட்டம் முதலே போட்டோம். இப்பொழுதுதான் அது கைகூடி வந்திருக்கிறது. அது நிச்சயம் நிறைவேறும், நிறைவேற்றப்படும் என்று மண்டல குழு தலைவர் இந்திரன் அவர்கள் உறுதியெடுத்திருக்கிறார்கள். நமது மாமன்ற உறுப்பினர் நம்ம சகிலா ஜான்சி மேரி அவர்கள் அதற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார்கள். விரைவில் இங்கு அவருக்கு சிலை அமைக்கப்படும். அந்த சிலை திறப்பு விழாவிற்கு இதைவிட அதிகமாக கூட்டங்களை சேர்த்து மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூப் சார்பாக இன்னைக்கு பின்னாடி போய் எல்லாரையும் காமிச்சிருந்தோம். நம்ம யூடியூப் சார்பாக இன்னைக்கு நம்ம வந்திருக்க இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே மனசளவில் நம்ம மேஜர் முகுந்தன் சார் எந்த ஊர் எந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு, அவர் வாழ்ந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய கனவுகள் இருக்கும். நாமளும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். அவர் வாழ்ந்த அந்த இடங்களில் நாமளும் நம்மளுடைய குழந்தைங்களும் நம்மளுடைய எதிர்காலமும் அந்த கொஞ்ச நேரமாவது அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு நினச்சிருக்கோம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இடம் தான் இந்த ப்ரொஃபசர்ஸ் காலனி. அட்ரஸ் சொல்லுங்கள் சார். மார்க் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் காலனி, ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 6,59,000, சென்னை 6,59,000, கிழக்கு தாம்பரம், ப்ரொஃபசர்ஸ் காலனி அப்படின்ற இந்த பகுதியில் இந்த இடம் வந்து ஒரு பார்க்கு. இந்த பார்க்கில் எங்கள் கூட வாழ்ந்த வீர தன்னுடைய வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் வீரர் எங்கள் கூட வாழ்ந்திருக்கிறாரு. அவர் கூட நாங்கள் எல்லாருமே இதே ஊரில் இருந்திருக்கோம்னு சொல்லும்பொழுது we are so proud of us. அதே சமயம் அவர் விட்டு செஞ்ச கடமைகளும் எங்களுக்கு நிறைய இருக்கு. நாட்டுக்காக சார் எப்படி தன்னுடைய இன்னுயிரையும் பொருட்படுத்தாத தீவிரவாதிகளிடமிருந்து அவ்வளவு ஒரு போராட்டத்துக்கு பிறகும் பல போராட்டங்களை சந்தித்து தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தாரும், அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவர் முன்னாடி இன்றைக்கு இந்த நாளில் நாங்களும் உறுதிமொழி எடுத்திருக்கோம். நாங்களும் நாட்டுக்காக நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை செய்வோம் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாத்த விட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, சாருடைய அம்மாவும் அப்பாவும் நிறைய வேலைகள் இருந்தாலும் இந்த பகுதியில் எங்களுக்காக வந்து கலந்துக்கிட்டாங்க. இங்கே இந்த விழாவுக்காக ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்குமே வந்திருந்த பொதுமக்களுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு மேலே இங்கே வந்திருந்தாங்க. இந்த இத்தனைக்கும் நாங்கள் யாருக்கும் அதிகமாக கூட சொல்லவே இல்லை. இருந்தாலும் இங்கே வந்து இந்த 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியும் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட கொடுக்குற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இதுதான், சார் வாழ்ந்த இந்த இடத்துல இந்த பார்க்கில் சாருக்காக ஒரு மார்பளவு சிலை வைக்கணுன்றதும் எங்கள் எல்லாருடைய ஆசையும். நிச்சயமாக அது உங்களுடைய ஆசையும் கூட இருக்குன்றதை நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். சாரோட இந்த மார்பளவு சிலை இந்த பார்க்கில் மிக விரைவில் அவர் வாழ்ந்த இந்த இடத்துல வரணுன்றது மட்டும்தான் எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். உங்களால் முடிஞ்ச உதவிகளையும்
இதற்காக நாங்கள் அடுத்தடுத்த முயற்சிகள் பல போராட்டங்களை நாங்கள் சந்திச்சு தான் வந்துட்டுருக்கோம். நிச்சயமாக நாங்கள் மிக விரைவில் இந்த இடத்துல பார்க்கில் சாரோட மார்பளவு சிலையை வைப்போன்றதை உறுதி எடுத்துக்கிறோம். இந்த நல்ல நாளில் சார் வந்து சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய அப்பா வந்து வரதராஜன் சார் சாதாரண ஒரு பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தாத்தா மாமன் அவங்க எல்லாருமே வந்து தரைப்படையில் அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. அந்த ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சார் இன்னைக்கு இராணுவத்தில் அதுவும் ஒரு மேஜராக ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது அப்படின்றது எவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்த விருப்பங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக எங்கள் இடத்துல இருந்து இந்த ப்ரொஃபஸர்ஸ் காலனி நாங்கள் வாழலாம் இந்த இடத்துல எங்கள் சார் இவ்வளோ தூரம் எங்களுக்காக ஒரு பெருமையாக கொண்டாடுற அளவுக்கு இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு, நாங்களும் வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லும்போது உண்மையிலே எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி 10ஆம் ஆண்டு சார் வந்து அவர் உடல் மறைந்தாலும் எங்கள் மனசில் என்றைக்குமே அவர் நீங்காத இடம் பிடிச்சி வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் அமரன் மூவியில் பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. there are lot of things the film you have. ஸோ அந்த படத்தில் சார் எவ்வளோலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்காங்க, போராடி இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நாட்டுக்காக எப்படியெல்லாம் போராடணுன்றதை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நீங்களும் நாட்டுக்காக உழைங்க, பிறந்த நாட்டுக்காக நிச்சயமாக நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க. எங்கள் சார் வாழ்ந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் நின்று பேசுறது அவருக்காக இந்த விழா 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் செய்கிறது அவங்க அம்மா அப்பா இங்கே வந்தது அப்படின்றது இந்த நாள் வந்து எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். மிக விரைவில் மார்பளவு சிலை இங்கே திறக்கிறதுக்கு உங்கள் எல்லாருடைய பேர் ஆதரவோட சிறப்பான அடுத்த நிகழ்ச்சியும் நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம். அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இந்த விழா வந்து இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணதுக்கு மகளிர் அவங்களுடைய சார்பாக இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. அம்மா முதல்ல உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படிமா வந்துச்சு? இதோட சேர்ந்து எங்கள் சார் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தார். நாங்கள் சார் இங்கே இருந்திருக்காரு, அதனால் வந்துட்டு நாங்கள் இதை பண்ணணுன்றது எங்கள் டீமோட எந்த அளவு இது இருந்துச்சோ அதே எங்கள் சாருமே எங்கள் ராம்குமார் சாருமே எங்களோட வந்து ஒட்ட வச்சு இது நடத்தி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருடைய மனசுலையும் நீங்கள் சாரை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க, எங்களால் மறக்கவே முடியாது. மகிழ்ச்சிமா ஐயா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த காலையிலேருந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றது, யார் யாரெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருந்தாங்க, இந்த விழாவுக்காக நேர்முகமாக மறைமுகமாக எவ்வளோ பேர் உதவி செய்திருக்காங்கன்றத அவ்வளோ ஒரு சுருக்கமாக எளிமையாக அழகான தமிழில் விளக்கி சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக மார்பளவு சிலை திறக்கப்படும் நேரம் வரும்பொழுது மறுபடியும் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம். நன்றிங்க அம்மா. ஒரு சாதாரண இந்த சார் இங்கே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோமா சந்தோஷமா இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க மகன் மாதிரி நினைக்கிறீங்க. நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல ஒருத்தர் சந்தோஷம். அக்கா நீங்க ஒரு வார்த்தை பேசுங்கக்கா. ஃபுல்லா இருந்தீங்க காலையில இருந்து. அம்மா வணக்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா. பேர் கீதா. பேர் கீதா. சொல்லுங்கம்மா. இவங்களும் இந்த விழா ஆர்கனைஸ் பண்ணதுல நம்ம ராம் சார் எல்லாரோடையும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பங்கு அவங்களுக்கும் இருக்கு. முதல்ல வாழ்த்துக்கள்மா. விழா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சாரோட அம்மா அப்பா வர வச்சு. சாதாரண விஷயம் கிடையாது, உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு சகாப்தம் மாதிரி. சொல்லிட்டு அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் சார் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அடுத்தது அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கர ப்ரௌடு. ஏன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ண டைம் 9 o'clock. சில பேர் நம்ம டைமிங் சொன்னால் 8:50 8:55 அது மாதிரி வருவாங்க, ஒரு 10 minutes நேரம். ஆனால் அவங்க வந்த டைம் எப்படின்னா பிஃபோரே வந்துட்டாங்க. ஒரு 8:15 உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க. அவங்க செம்ம சந்தோஷம். யாருமே அப்போ வரலை, வெறும் ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனது. அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் என்ட்ரி ஆனாங்க. எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க வந்தது பெரிய எல்லாருமே போட்டோஸ்லாம் அவ்வளோ ஒரு சிம்பிளா எடுத்தாங்க. எல்லாம் இது பண்ணாங்க, பிளஸ் பண்ணாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாம எங்களோட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க முன்னாடி வந்துட்டாங்க நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்க்குள்ள வந்து என்ட்ரி ஆனது ஃபர்ஸ்ட் அவங்க சகஜமாக பேசுனாங்க கூட. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் இங்கிலீஷ் சொல்லி பார்த்துருந்தாங்க, நாங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறது எல்லாம் லாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. வாழ்க்கை என்ன வாழ்க்கை நல்லா மழை கூட தூர போடுது. உண்மையிலேயே மழை தூர போட்டுச்சுன்னா உண்மையிலேயே கடவுள்லாம் ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு நம்ம சாரும் நம்ம கூட கடவுளாக தான் இருக்க. வாங்கம்மா அம்மா வாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் பூ தூவுறாங்க சாருக்கு. பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. வாங்கக்கா வாங்க.
நம்ம சாரை பத்தி 2 வார்த்தை பேசுங்களேன்க்கா. சாரோட அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க இல்லையா? சந்தோஷமா இருந்தேன் அவங்கள பார்த்ததுக்கு. சரி. டெத்து இந்த நிகழ்ச்சிக்கு அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. டெத்துக்கு நல்லா இறந்தாங்க. அப்படியா? காலையில போனவோ அந்த போற வரைக்கும் அங்கே தான் நாங்களும் அங்கேயே இருந்தோம் ஃபுல்லா அந்த இதுல. சார் வீடு இங்க பக்கத்துல. பார்க் அபார்ட்மெண்ட். இது பார்க், இதுக்கு அப்புறம் பின்னாடி பார்க் வியூ அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்ட்ஸ். அப்பதான் பாடி அப்போ அந்த அம்மா வந்து மலையாளத்துக்கார அம்மா, யாரு அந்த மனைவி ரெபேக்கா இருக்கா. அதனால அப்போ கேரளா சீஃப் உமன்ஸ் ஆண்டி வந்திருந்தாரு. சாப்பிட கூட ஸ்டாலின் ஐயா எல்லாரும் இருந்தோம். ஏன்னா அவர் வந்து ஒரு ராணுவ வீரர் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஊரே ஒரு மாதிரி ஆச்சு. சரி சரி. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை பொண்ணு நம்ம கூட வாழ்ந்தவர் உண்மையிலேயே அவர் நினைக்கும்போது அவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு. அப்ப காலையில இருந்து நீங்க சாரோட இடத்துல இங்கதான் இருந்தீங்க. காலையில வீட்டுக்கு போனோம். டிவி சாப்பிட்டு எதுவுமே சாப்பிடல. சாரோட முகம்லாம் பாத்தீங்களா? அப்போ கிட்ட போய் பாத்தீங்களா? உண்மையிலே அது அந்த நிகழ்ச்சி வந்து சார் வந்து எவ்வளோலாம் நாட்டுக்காக இப்படியும் ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்றது நம்ம சாரை பார்க்கும்போது தான் அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கு. நம்ம ஊரில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இவங்க எல்லாருமே வந்து சாரோட டெத்தில் வந்து அவங்க காலையிலேருந்து சார் அது கடைசியில் முடிகிற வரைக்கும் இந்த ஊரே வந்து நாங்கள் சார் வீட்டில் தான் இருந்திருந்தோம். ஸோ உண்மையிலேயே we are so proud. எங்கள் சார் மாதிரி ஒருத்தர் எங்கள் ஊரில் கிடைச்சது வந்து நாங்கள் பண்ண ஒரு பெரிய புண்ணியமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மிக விரைவில் உங்கள் எல்லாருடைய துணையோடும் உங்களுடைய சப்போர்ட்ஸோடும் சாரோட ஒரு மார்வலும் சில உங்கள் பார்க்க நான் இன்னொரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் நிச்சயமாக. வைக்கணுன்றது எங்கள் எல்லாருடைய ஆசை. ஏன்னா சார் வாழ்ந்த இடம் எங்கள் ஊர். இந்த இடத்துல சாரை பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. சொல்ல there is no words friends here. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விழாவுக்காக உழைச்ச எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். சாரோடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே எப்போது வேணும். சாரோடைய ஒன்ஸ் அகெயின் ஐ வுட் லைக் டு தேங்க் இஸ் பேரண்ட்ஸ். சாரோட அம்மா அப்பாவுக்கு நாங்கள் தேங்க் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ரொம்ப நன்றி அம்மா. அம்மா ரொம்ப நன்றிம்மா. ஐயா ரொம்ப நன்றிங்க. கீதா தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். தேங்க்யூ. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருமா அப்படி பாப்பா.